ஆத்தாடி, என்ன நீ இப்படி வந்து உட்காந்துருக்க? உன்னைய பார்த்து பயந்தே போயிட்டேன் தெரியுமா? என்ன பார்த்து நீ பயந்து போயிட்டியா? ம். உன்னை பார்த்து தான் நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். ஏன்? ஒவ்வொரு நாளும் நீ பண்ற தப்போட அளவு கூடிட்டே போகுது. புரியல, என்ன சொல்ற? ஒன்னா ரெண்டா இருந்தா நீ பண்ண தப்பு என்னன்னு உனக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வரும். இந்த கணக்கு வழக்கு தான் பெருசாயிட்டே போதே. அதனால நான் பேசுறது உனக்கு கன்ஃபியூஸா தான் இருக்கும். நீ எதை பத்தி சொல்றேன்னு எனக்கு புரியல மீனாட்சி. எனக்கு எதுக்கு? எனக்கு தான் செலவுக்கு பணம் இருக்கு மீனாட்சி. ஓங்கி ஒண்ணு விட்டான்னு வை, பல்லெல்லாம் பேந்துரும். இப்ப எதுக்கு கோவப்படுற? ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா சொல்லு, போய் வாங்கிட்டு வரேன். நடிக்காத. இது என்ன ரூபான்னு உனக்கு தெரியுதா? தெரியுதே, 500 ரூபா. கொட்டு பேத்தாத. இந்த நோட்டு உன் பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்தது. அதுக்கு என்ன, உனக்கு அது உரிமையா? எடுத்துக்கோ. ஒரு 500 ரூபா கூடவா இல்லாமையா இருக்கும்? வாங்க போற நீ. என்ன கொடுக்க போற? ஏண்டா, உனக்கு ஒரு சீரியஸ்னஸே இல்லையா? சரி சரி, என்னன்னு சொல்லு. இது டூப்ளிகேட் நோட். என்னது, டூப்ளிகேட் நோட்டா? இது எப்படி ஏன் பேண்ட் பாக்கெட் வந்துச்சு? ஓ, ஒருவேளை எவனோ கொடுத்து நான் கண்டுபிடிக்காம வாங்கிட்டேனோ? நீ யாரு, எப்படியா பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சிச்சு மீனாட்சி, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அப்பத்தாவோட காசுல கள்ள நோட்டை கலந்தவன் தான் என் பாக்கெட்லயும் இந்த கள்ள நோட்டை கொண்டு வந்து வச்சிருக்கான். ஆமா, இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? கடைக்கு போனப்போ கடைக்காரர் சொன்னாரு. நல்ல வேலை உன்கிட்ட சொன்னாரு. போலீஸ்ல சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்கும்? குடும்ப மானமே போயிருக்கும். யாரு மீனாட்சி, எனக்கு தெரிஞ்சு ஏதோ சதி நடக்குது. யாரும் நம்ம குடும்பத்தை ஒட்டு மொத்தமா பழி வாங்க பாக்குறாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மீனாட்சி. நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு. அப்பனே முருகா, என்ன காப்பாத்தலனாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டியை காப்பாத்துப்பா. அவ ரொம்ப ரொம்ப நல்லவ. ஜீவா, நீதான் பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். மீனாட்சி, காலேஜ் மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா, கண்ணை திறந்து பாரு. நான் படிச்ச காலேஜ். ஐயோ, நான் படிச்ச காலேஜ். ஏய் நில்லு, இங்க வா. அறிவு இருக்கா? ஸ்கூட்டில இருந்து ரன்னிங்ல இறங்குற. என்னதுக்கு இங்க கூட்டு வந்த? என்ன இங்கதான் கூட்டு வரேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டோம்ல. அதனால தான் சொல்லாம கூட்டிட்டு வந்தேன். இங்க எதுக்கு மீனாட்சி கூட்டு வந்த? இந்த இடம்லாம் சரி கிடையாது. காலேஜ் உனக்கு சரி கிடையாதா? கோவில் மாதிரி இது ஒரு முக்கியமான இடம் தான். அப்போ வெளிய இருந்து கும்பிட்டு போயிருவோம், பாப்பலாம். போறதுக்கா இம்புட்டு தூரம் வந்திருக்கோம்? இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி சரி, அதை முடிச்சிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். பக்கத்துல ஒரு டீ கடை இருக்குல்ல, அங்க வெயிட் பண்றேன். ஏய் நில்லு. கேட்காத மாதிரி போயிருவோம். ஏய் நில்றா. விட மாட்டா போல இருக்க. இங்க வா. வாங்குறல்ல. என்ன மீனாட்சி, ஏன் இப்படி பண்ற? உனக்காக தானே இங்க பேச வந்திருக்கோம். மலை மாதிரி அரியரை குவிச்சு வச்சிருக்க. சாதாரணமால முடிக்க முடியாது. மொத்தம் எத்தனை அரியர்னு தெரிஞ்சுக்கணும். அதான் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும்ல. ரொம்ப பெருமை. நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியா நான் தெரிஞ்சுக்க வேணாம்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அதான் இங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும்? யார கேட்கணும்? ஏய், அரியரை நீ சீக்கிரமா முடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு ஹெச்ஓடியை பார்த்து பேசலான்னு வந்தேன். எது ஹெச்ஓடியா? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், அதெல்லாம் வேணாம் மீனாட்சி. ஏய் நான் வரலப்பா. ஏய், ஏன் இப்படி பயப்படுற? அவரையே பார்க்க கூடாதுன்னு சொல்ற? இல்ல, அது விஷயமே வேற. இது பிஸியான டைம். அவர் எப்பவுமே பிஸியா தான் இருப்பாரு. ஒரு 5 மினிட்ஸ் அவர்கிட்ட பேசிட்டு போயிடலாவா? ஐயோ, நான் அவரை சொல்லல. நான் கொஞ்சம் பிஸி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை? அதான் சொன்னல, என் ஃப்ரெண்ட் இவன் இருக்கான்ல. எவன்? எவன்னு கேட்டா மாறி மாறி மாறி.
அவன் முக்கியமா பேசணும்னு கூப்பிட்டான். டீ கடையில வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்கான். தெரியும். ஒரு டீயை வாங்கி 3 பேரும் பிரிச்சு குடிச்சிட்டு உருப்படாத கதையெல்லாம் பேசிட்டு இருப்பீங்க. அதுக்கு தானே போற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒழுங்கா உள்ள வா. ஐயோ மீனாட்சி, அதான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அரியர் நான் எழுதுறேன். உன்னெல்லாம் அப்படி நம்பி விடவே முடியாது. விட்டா அப்படியே அரியரோடவே சுத்திட்டு இருப்ப. ஐயோ அது வந்து மீனாட்சி, தலை சுத்துற மாதிரி இருக்கு. வா, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அவரை பேசுனதுல பாதி எனக்கு புரியல, மீதி பாதியே நான் புரிஞ்சுக்க கூடாதுன்னு நீ பாத்துக்கிட்ட. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பேசினா அப்படித்தான் இருக்கும். அதுக்கு அர்த்தம்லாம் தேடக்கூடாது. அர்த்தம் இல்லாம பேசுறதெல்லாம் ஓகே தான். அது என்ன புதுசான்னு கேட்டாரு? அப்ப பழசு யாரு? அது சட்ட புதுசான்னு கேட்டான். அப்படியே கேட்ட உடனே அவ்வளவு பயந்த? இல்லையே, நான் பயப்படலையே. அது என்ன இருந்தாலும் ஒரு லெக்சரரு, எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான். மரியாதை ப்ரொஃபசருக்கு. நீ ஹெச்ஓடி ரூமுக்கு வா, அங்க மீதியை தெரிஞ்சுக்கலாம். என்ன போதோ பாத்தியா, ரூம் பூட்டி இருக்கு. மீனாட்சி, இன்னைக்கு நல்ல நாள் இல்ல, போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரலாம். வா. ஏய் நில்லு. பாப்பா தம்பி, நீ எங்க இந்த பக்கம்? அது சும்மா தானே. சரி சரி. அண்ணா, ஹெச்ஓடி எங்க இருக்காரு? மீட்டிங் போயிருக்காருமா, வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகுமா? அம்புட்டு நேரமா? நம்ம இருக்க பிஸிக்கு அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது இல்ல. மீனாட்சி வா போலாம். அவர் வர வரைக்கும் வெயிட் பண்றோம். என்ன ஜீவா புதுசா? ஏய் அண்ணா, போய் வேலையை பாருங்கண்ணே. போனேங்கிறேன்ல. சரி சரி. ஓ, ஒரு நல்ல சட்டையை போட்டு வந்துடக்கூடாது. எல்லாரும் புதுசா புதுசா அதையே கட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஹெச்ஓடி வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும்ல, அது வரைக்கும் வா. கேண்டீன் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலாம். கேண்டீனா? வேணாம் மீனாட்சி. சொன்னா எதுக்கு நீ இவ்ளோ பதட்டப்படுற? எனக்கு முதல்ல அது தெரியணும். கண்டிப்பா நான் கேண்டீனுக்கு போய் ஆகணும். மீனாட்சி, நான் பயப்படல, பதட்டப்படல. ஓனர் பாசத்தை காட்டியே உயிரை எடுத்துருவாரு. அதையும் பாத்துக்கலாம், நீ வா. மீனாட்சி சொன்னா கேளு மீனாட்சி. என்னடா இது? ஐயோ ஜீவா, காலையிலே வெளியே போயிருக்கணும். கூடவே வந்த பாரு, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா. இவன் எங்க போயிட்டா? ஏய் மீனாட்சி. இந்தாங்க உங்க bill. என்னது? 2380 ரூபாவா? 2 ஜூஸுக்கு இவ்ளோ காசா? இதுதான் இந்த தம்பியோட கணக்கு. எங்க அப்பா தினமும் எடுத்து பார்த்த நோட்டு இது.